வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில இப்ப நான் சொல்ல போற பொருளை வச்சு நீங்க தூங்கினாலே போதும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பொருளை உங்க தலையை சுத்தி தூக்கி போடுங்க. இப்படி நீங்க செய்யும் போது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம் இது எல்லாமே நீங்கும். பல நாட்களா உங்களை பாடா படுத்திட்டு இருந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாம காணாமல் போகும். இந்த வருடம் முழுவதும் பணமழை பொழியும். இது என்ன பரிகாரம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். சரி, இப்ப அந்த பரிகாரம் என்னன்னு நாம முதல்ல பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு நாம ஏன் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதுவன புகுதலும் தான் இந்த போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் கஷ்டங்களும் நீங்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போறதுக்காகவும் தான் இன்னைக்கு நைட்டு இந்த பொருளை தலகாணிக்கடியில நம்ம வச்சு தூங்க போறோம். இப்படி செய்யும் போது இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையும். நம்ம தமிழர்களுக்கு இந்த பொங்கல் திருநாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்னாடி எல்லாம் இந்த பொங்கலை 4 நாள் திருவிழாவா கொண்டாடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பொங்கல் அன்னைக்கு மட்டும் பொங்கலை வச்சோமா, வழிபாடு செஞ்சோமான்னு சொல்லி அவங்க வேலைய முடிச்சுக்கிறாங்க. நாம பொங்கல் அன்னைக்கு வழிபாடு செஞ்சதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா போகி அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நாம தவறாம கடைபிடிக்கணும். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல பழையன கழிதலும் புதுவன புகுதலும்னு சொல்லும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுவும் உண்மைதான். ஆனா இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி போடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த போகி திருநாள்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளையும் கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய நாள் தான் இந்த போகி திருநாள். அந்த வகையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் கஷ்டமும் நீங்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நம்ம எரிக்க வேண்டிய பொருட்களை பத்தி பார்க்கலாம். ஏன்னா போகி அன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிக்கணும்னு சொன்ன உடனேயே எல்லாரும் பிளாஸ்டிக், ரப்பர், டயர் இந்த மாதிரியான பொருட்களை எரிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். இது செய்யறது நமக்கு தான் தீங்கு, நம்ம உடல் நலத்துக்கு தான் கெட்டது. அதனால தயவு செஞ்சு பிளாஸ்டிக், ரப்பர் இந்த மாதிரியான பொருட்களை எரிக்காதீங்க. வேற என்னென்ன பொருட்களை எரிக்கலான்னு ரொம்ப ஷார்ட்டாவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நமக்கு தேவையில்லாத துணிமணிகளை இந்த நாள்ல நாம போட்டு எரிக்கலாம். அதாவது நாம பயன்படுத்தாத, கிழிஞ்சு போன, நஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய துணிகளை நாம எரிக்கலாம். நம்ம வீட்டுல கிச்சன்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய கறி துணியை கூட இந்த டைம்ல நீங்க போட்டு எரிக்கலாம். இப்படி துணியை நாம ஏன் எரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருந்த கெட்ட சக்திகள் பாத்தீங்கன்னா இந்த துணியில இருக்கும். இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளையும் அழிக்கிறதுக்காக தான் துணிகளை நாம போகி அன்னைக்கு போட்டு எரிக்கிறோம். அடுத்ததா நம்ம வீட்டுல நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத பழைய பாய், தலகாணி, போர்வை இந்த மாதிரியான பொருட்களையும் போகி அன்னைக்கு நீங்க எரிக்கலாம். நல்ல நிலையில இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க போட்டு எரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா முக்கியமா நாம எரிக்க வேண்டிய ஒரு பொருளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒரு நோய் யாராவது ஒருத்தருக்காவது இருக்கு. நோய் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நோய்கள் தீர்றதுக்காக மருந்து மாத்திரைகளை நாம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மருந்து மாத்திரைகள் வாங்கின பில்லு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை தவறாம போட்டு போகி அன்னைக்கு எரிங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத மருந்து சீட்டுகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம போட்டு எரிங்க.
மற்ற பொருட்களை நீங்க போகி அன்னைக்கு போட்டு எரிக்கிறீங்களோ இல்லையோ, இப்ப நான் சொன்ன இந்த மருந்து சீட்டை மட்டும் மறக்காம எரிச்சிருங்க. அடுத்ததா அடகு வச்ச நகையோட ரசீது, அதாவது அடகு வச்ச நகையை நாம மீட்டதுக்கு அப்புறமா அந்த ரசீது அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்போம். உங்களுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி கடன் வாங்கின அடகு வச்ச நகையோட பில்லு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போட்டு எரிச்சிருங்க. சரி, இப்ப நாம போகி அன்னைக்கு போட்டு எரிக்க வேண்டிய பொருட்களை பத்தி பார்த்தோம். அடுத்ததா இந்த போகி அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் விட்டுருங்க. நாம இங்கிலீஷ் நியூ இயர் போது இந்த வருஷம் ஃபுல்லா இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த போகி அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கோபம், எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாத்தையும் விட்டுறது நல்லது. இது வேற யாருக்கும் நல்லது கிடையாது, நமக்கு தான் இது நல்லது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண பாருங்க. சரி, இப்போ அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த போகி அன்னைக்கு நம்ம தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய பொருளை பத்தி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா 5 மிளகு நமக்கு தேவைப்படும். இந்த 2 பொருட்களையும் வச்சு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு காட்டன் துணி நமக்கு தேவைப்படும். எந்த கலர் காட்டன் துணியை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன இந்த 2 பொருள், அதாவது கல்லுப்பையும் 5 மிளகையும் ஒரு துணியில வச்சு நீங்க முடிச்சா கட்டிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதும். 5 மிளகை மறக்காம நீங்க வைங்க. இதை நீங்க உங்க தலகாணிக்கு அடியில வச்சு தூங்குங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல எத்தனை நபர்கள் இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி தனித்தனியா முடிச்ச தயார் பண்ணி ஒவ்வொருத்தரோட தலகாணிக்கு அடியிலையும் இதை வச்சு நீங்க தூங்குங்க. நாளைக்கு காலையில இந்த முடிச்ச என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். போகினாலே நாம எரிக்கக்கூடிய விஷயங்களை காலையில விடியறதுக்கு முன்னாடி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எரிக்கிறது தான் நல்லது. அதிகாலை வேளையில, அதாவது 3:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள இந்த மாதிரியான பொருட்களை நாம போட்டு எரிக்கிறது நல்லது. இப்போ இந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு நெருப்ப உங்க வீட்டுக்கு வெளியில பத்த வச்சுட்டு அதுல தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிப்பீங்க. அந்த சமயத்துல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுகிட்டு இந்த முடிச்ச உங்க தலைய சுத்திக்கோங்க. அதாவது இடது பக்கமா 3 தடவையும் வலது பக்கமா 3 தடவையும் உங்க தலைய சுத்திட்டு இந்த முடிச்ச அந்த நெருப்புல நீங்க போட்டுருங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே தலைய சுத்தி அந்த நெருப்புல இந்த முடிச்ச தூக்கி போட்டுறலாம். சப்போஸ் குழந்தைங்க தலகாணி கடியில இந்த முடிச்ச வச்சிருக்காங்கன்னா காலையில அந்த நேரத்துல குழந்தைங்க எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ நீங்களே உங்க குழந்தைங்களோட தலகாணி கடியில இருக்கக்கூடிய முடிச்ச எடுத்து கொண்டு வந்து நீங்க நெருப்புல போட்டுருங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு தலைய சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு தலைய சுத்தி இந்த மாதிரி நெருப்புல போட்டுருங்க. ஒரு சிலருக்கு இன்னமுமே போகி அன்னைக்கு எரிக்கக்கூடிய பழக்கம் இருக்காது. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது 5:30 மணிக்கு முன்னாடி ஒரு கொட்டாங்குச்சிய, அதாவது தேங்காய் ஓட பத்த வச்சு அந்த நெருப்புல கூட இந்த முடிச்ச போட்டு நீங்க எரிக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட, அதாவது போகி அன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் என்னுடைய வாழ்க்கையையே மாற்றும். எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே நீங்கி என்னுடைய வாழ்க்கை இந்த தை மாசத்துல நல்ல முன்னேற்ற பாதையில போகுங்கிற நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த தை மாசத்துல ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.